வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. முக்கியமான சண்டே அப்டேட் ஒன்று ப்ரமோல கொஞ்சம் போட்டாங்க. யார் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், பிரஜன்னு. அப்போ ஒரு ஹெவி ட்ராமா நடந்திருக்கு. லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா அந்த காரை வச்சு கெமி பிரஜனை வெளியே அனுப்புனாங்க. ஒரு கார் உள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா அச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த நார்மலாக அவங்க அது இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு காரு போகுது, இவங்க அழுகுறாங்கன்னும் போது என்னம்மா எங்கே ஃபாரினுக்கா போகிறாரு இல்லை வேற எங்கேயா போகிறாரா, என்னம்மா இது இவ்வளோ ட்ராமாவாக இருக்கு அப்படின்னு தான் பெரும்பாலும் விமர்சனம் பண்ணாங்க. அதை நமக்கும் அப்படிதான் தோணுச்சு, ஓவர் ட்ராமாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் கம்ருதீன் தான் பிடிச்சி இழுத்துட்டு இருந்தா அப்படின்னு நினைக்கிறேன். அது ப்ரெமோல பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப் ஆச்சு இல்லை. இப்போ பிரஜன் எவிக்ஷன் அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா நமக்கு இமிடியேட்டாக ஞாபகம் வந்தது இதுதான், இந்த சம்பவம் தான். அதாவது வேற யாருமே கிடையாது, 19 வருஷம் லைஃப் அப்படின்னும் போது எல்லா உறவுமே இவர் தான் அப்படின்னும் போது அப்படி ஒரிஜினலாகவே அட்டாச்சாக இருக்கணும் ஒன்று. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முறை ட்ராமா பண்ணிட்டா திரும்ப திரும்ப அதை நிரூபிக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கான்னா நடந்திருக்கு. இன்னைக்கு ஹெவியாகவே நடந்திருக்கு. வீட்டை விட்டே வெளியே கிளம்பிட்டாங்க சாண்ட்ரா. ஸோ தகவல் என்ன சொல்லுதுன்னா, நேத்தே பார்த்தோம் ரம்யாவுக்கு கதவை திறந்தாரு. ஆனால் ரம்யாவை போயிட்டு சாண்ட்ரா, பிரஜன், திவ்யாலாம் போயிட்டு ஆறுதல் சொல்லி ஒரு மாதிரி இருக்க வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று போவாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை தடுத்தாங்க. இன்னைக்கு சாண்ட்ராவே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு வெளியவே போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த முறை காரில் ஏற்றி அனுப்பல. நார்மலாக அங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுப்பாங்க, அங்கேருந்து பேச சொல்லுவாங்க. பேசிட்டு இவர் கிளம்பும் போது நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கு வெளியிலே ஜம்ப் அடிச்சிருக்கிறாங்க சாண்ட்ரா. கதவுக்கு வெளியிலலாம் போயிட்டா யாரும் போயிட்டு அப்படியெல்லாம் வர முடியாதுல்ல. ஆனால் அதுக்காக கதவை தாண்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை வெளியே தூக்கியா போட முடியும்? அப்படியும் இல்லை. அதுக்கப்புறமா கதவுக்கு வெளியே இருந்து தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிதான் தகவல் வருது. அதுக்கப்புறமா இவர் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக என்ட்ரிலே பார்த்தோம்ல, மாமா மச்சான் அப்படின்னு தான் கூப்பிட்டுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பிரஜன் அப்போ சீரியல் ஹீரோவாக இருக்கும்போது அதில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணவர் தான் விஜேஎஸ். அதில் பார்த்தீங்கன்னா தினேஷ் ஆக்டர் இருக்கார்ல, அவரும் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த பாண்ட் இருக்கு. ப்ளஸ் ஏதாவது ப்ரமோஷன் அப்படின்னா கேட்டால் எதுனா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நானும் விஜேஎஸும் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் பிரஜனும் ஆல்ரெடி சொல்லியிருந்தா. அப்படி அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால தான் காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா விமர்சனம்லாம் வந்தது இல்லை. வெளியில் காரில் எது கூப்பிட்டு வந்தாங்கன்னா காரில் வச்சு விஜேஎஸ் பேசி இன்புட்லாம் கொடுத்து உள்ளே அனுப்பியிருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தோரணை அவர் கோட்டை காட்ட வர இவர் பார்த்தீங்கன்னா என்கிட்டயே கோட்டை காட்டுறியா அப்படின்னு ஷோல்டர்லாம் ஆடிட்டு இருந்தாரு. அது உச்சகட்ட அவமானம் மாதிரி ஹோஸ்டுக்கு. பிரஜனுடைய எவிக்ஷன் அன்னைக்கே எழுதிட்டாங்க, என்ன லேட்டா எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். லாஸ்ட் 2 வாரத்துல பிரஜன் ஓகே தானே அப்படின்னா ஓகே தான். ஆனா அன்னைக்கு பண்ணார்ல, அந்த சம்பவத்துக்கு அப்பவே பழி வாங்கி இருந்தாங்கன்னா, தூக்கி இருந்தாங்கன்னா அது வேற மாதிரி மாறிடும் அப்படிங்கிறதுனால ஆற போட்டு அடிக்கிறாங்க. கார்பரேட் இல்லை வெளியில் வேலை செய்கிற இடத்துல கம்பெனிலாம் பண்ணுவாங்கல்ல, ஆறா போட்டு சம்மந்தம் இல்லாத டைமில் தூக்குவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்கே பிரஜனுடைய எவிக்ஷன். ஸோ இப்போ பிரஜன் எவிக்ஷனில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்களும் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. அப்புறம் இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. இவங்க பயங்கரமாக அழுதுருக்கிறாங்க. லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா அழுது மயக்கெல்லாம் போட்டு விழுந்தாங்க. மெடிக்கல் ரூம் போனாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமில் பேசினாரு. அதுக்கப்புறமா 2 பேரையுமே பேரா கூப்பிட்டே பேசியிருக்கிறாரு பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமில். அது கூட நமக்கு காட்டப்படல. பட் திவ்யா அங்கே அதுக்கப்புறமா நீங்க நைட்டு சாண்ட்ரா பிரஜன் கிட்ட பேசும்போது பிக் பாஸ் ஒரு 10 பாயிண்ட் சொன்னார்னா 8 பாயிண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்லாம் சொல்லும் போது இல்லை 10மே சூப்பராக இருந்தது, யூஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பேசியிருக்கிறாரு. இந்த முறையும் அது எல்லாமே ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ கார்லேயும் போல, அதனால மயக்கம் போட்டு விழுவாங்க, மெடிக்கல் ரூம் போவாங்க, டாக்டர் ரெடியாக வச்சிருப்பாங்க டீமும் முன்னாடியே. அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் ரூமில் பிக் பாஸ் பேசணும். இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டோம் முதல்ல இருந்தேவே. நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன், இங்கே பிரஜனை எடுத்துட்டா சாண்ட்ராவுடைய கேம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வட சென்னை சந்திரா மோடுக்கு போவாங்க, ரிவெஞ்ச் எடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நரேஷன் எடுக்கலாம், கேம் வேற மாதிரி மாறும். அதாவது அவங்க கிட்ட அந்த வில்லத்தனங்கள்லாம் இருக்கு. அதை நம்ம சீக்ரெட் டாஸ்க்ல பிக் பாஸ் சொல்லி பண்ணதுனால அது நமக்கு ரொம்ப பாசிட்டிவா தெரிஞ்சது. இப்போ வேற ஆங்கிள் பார்த்தோம்னா ஒரிஜினலாக இறங்கி அந்த மாதிரி ஆடக்கூடிய ஆள் தான். ஸோ சிறப்பாக அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி சில ட்ராமாலாம் பண்ண வேண்டியிருக்குல்ல. அது ஒரிஜினலாகவே இருக்கு அப்படின்னா அப்புறம் எதுவுமே வராது. அவங்க நடிச்சுட்டா தான் அவங்ககிட்ட அந்த கேமை எதிர்பார்க்க முடியும். நடிக்கிறாங்கன்னா தான் அவங்ககிட்ட கேமே வரும் வெளியில். இல்லை ஒரிஜினலாகவே அவங்க அட்டாச்சுன்னா அப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்கன்னா வேஸ்ட்டு தானே சாண்ட்ரா உள்ளே வச்சிருக்கிறது, அதுக்கு பிரச்சனையே இருந்திருக்கலாம் அப்படின்ற அந்த நிலைமைக்கு தானே போயிடும். ஸோ அப்படியெல்லாம் போகாது. ஒரு 2 நாள் அப்படி இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏற்கனவே பிக் பாஸ் கூப்பிட்டு உங்கள் பசங்களுக்காக சாண்ட்ரா தனியாக கூப்பிட்டெல்லாம் அழுதுட்டுலாம் இருந்தாங்கல்ல, நான் கிளம்புறேன்
ஏன்னா வந்து இவரு பிரஜன் வந்து வேற மாதிரி முகத்தை காட்டுறாரு. இதுவரை அந்த முகத்தை நான் பார்த்ததில்ல. அவர் வந்து தனியா விளையாடுறேன் அப்படி சொல்லிட்டு திவ்யா கூட போயிட்டார்ல. ஸோ அதனால கடுப்பாயிட்டாங்க. ஏற்கனவே திவ்யா பிரஜன் இந்த கான்வர்சேஷன்லயும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, வெளியே நீங்க ஆடுங்க தப்பில்ல, ஆனா வெளியே ஒரு லைஃப் இருக்குன்றத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்க இன்டைரக்டா குத்துனது. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ரம்யாவை நீங்க வந்து தப்பா பிராண்ட் பண்றீங்க, அதனால அப்படி பண்ணாதீங்க, வெளியில அவளுக்கு ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உருட்டிட்டாங்க. ஆனா ஒரிஜினல் வார்னிங் பாத்தீங்கன்னா அது பிரஜனுக்கு தான். ஸோ அந்த அளவுக்கு இரிட்டேட் ஆனாங்க. அப்போ அழுதாங்க. அப்போ பிக் பாஸ் மறுபடியும் சொன்னாரு, உங்க இறந்த உங்க அப்பாக்காக, உங்க பசங்களுக்காக, வெளியே இருக்கிற உங்க லைஃப்காக நீங்க பண்ணி தான் ஆகணும், நீங்க பண்ணுங்க, நல்லா ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படின்லாம் சூப்பரா அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் கேம்ல வந்தாங்க. ஸோ அதே போல அட்வைஸை கொடுக்க போறாரு. வந்துருவாங்க கேம்க்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். வந்தா சிறப்பா இருக்கும் நம்ம பாக்குறதுக்கு. வேற ஒரு வருஷனை புது வருஷனை பார்க்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரியில மாமா மச்சான் அப்படின்னு பேசிதானே உள்ள அனுப்புனாரு. பொண்டாட்டியை கூப்பிட்டு போற ஆள் இவர் தான் அப்படின்லாம் சொன்னார்ல. இப்ப பொண்டாட்டியை உள்ள விட்டுட்டு இதுல இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா அந்த நைட் சீக்ரெட்டா, ஐ மீன் நமக்கு தெரியாததுனால அதை சீக்ரெட்னு சொல்றேன். அவங்க பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்த உளறிருப்பாங்க திவ்யா. அதாவது பிரஜன் தான் உள்ள வரதா இருந்தாரு, ஆனா டீம் வந்து தான் கம்பல் பண்ணிருக்கிறாங்க, சாண்ட்ராவும் வந்தாதான் பிரஜனை உள்ள அனுப்புவோம் அப்படின்னு. பேரா வந்தா உள்ள அனுப்புறோம், தனியா சிங்கிளாலாம் வந்தா அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால பிரஜனுக்காக தான் சாண்ட்ரா உள்ள வந்திருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய நடக்கும்ல, நிறைய ஆடிஷன்லயும் கேள்விப்பட்டிருக்கும். நிறைய பேர் ஹீரோயின் ஆயிட்டு இன்டர்வியூலாம் கூட கொடுத்துருப்பாங்க. நான் ஆடிஷனுக்கெல்லாம் போலங்க, என் ஃப்ரெண்டை டிராப் பண்ண போனேங்க, கடைசியில பார்த்தா அங்க போய் சரி சும்மா வந்திருக்கிறீ ஏதாவது ஒரு பர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்வாங்க. கடைசியில இவங்க பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி போயிட்டு இவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்டுக்கு அந்த கேரக்டர் கிடைக்காது. அந்த மாதிரி தான் பிரஜனுக்காக உள்ள வந்தாங்க சாண்ட்ரா. இப்ப சாண்ட்ரா உள்ள இருக்கிறாங்க, பிரஜன் வெளியே போறாரு. பிரஜனுக்காகவும் சேர்த்து ஆடு, எனக்காகவும் சேர்த்து ஆடு அப்படின்னு தான் அவர் சொல்லுவார் இல்ல, அதானே அந்த டைலாக்கா இருக்க முடியும். ஸோ இப்போ ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா விஜய்ஸ் என்ன பண்ணுவார், வழக்கமாக கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுப்பாரு. அது திவாகர் கேட்டு வாங்கியிருக்காரு ஆல்ரெடி. ஸோ இப்போ மாமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு, அதாவது கேமுக்குள்ள வேற ஹோஸ்ட்டு கண்டஸ்டன்ட் இப்போ வெளியே வந்துட்டு இனி மாமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி முத்தெல்லாம் கொடுத்து அப்படி சென்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. பிரஜனம் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்டாக பேசினாரு, ஒய்ஃபுக்கு வந்து தைரியம் கொடுக்குற மாதிரி பேசினாரு அப்படின்லாம் சொல்றாங்க. மொத்த அட்டென்ஷனும் இப்போ சாண்ட்ரா மேல. இதை அப்படியே பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நான் ட்ராமாவா இதை பண்றேன், கண்டினியூ பண்றேன், சிம்பத்தி கெயின் பண்றேன், இந்த ரம்யா பண்றாங்கல்ல சிம்பத்தி கார்டு எடுக்கிறாங்களே அந்த கார்டையே எடுக்கிறேன், கண்டிப்பா வலிக்கும், உண்மையாவே அட்டாச் ஆயிருந்தா வலிக்கும், அதெல்லாம் புரியுது. ஆனா வந்து இன்னும் ரிகவர் ஆயிடணும், ரியல் புரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா அவங்க வந்து கிட்ஸு கிடையாது, கிண்டர் கார்டன் கிட்ஸ் இல்ல, உள்ள கேட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் விட்டதும் அழுகுறதுக்கு. ஸோ இவங்க அழுலாம், உடனே ரிகவர் ஆகிட்டு பவுன்ஸ் பேக் பண்ணி வந்துட்டாங்கன்னா கேமே சிறப்பாக இருக்கும் சம்பவம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஹெவியாக சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த மொமெண்ட்டுக்காக திரும்ப வெயிட்டிங், ஹிஸ்ட்ரி ரிப்பீட் மாதிரி நடக்குது. ஆனால் சின்ன சேஞ்ச் இருக்கு. இந்த முறை வந்து உள்ள வெளியே போயிட்டு உள்ள இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. லாஸ்ட் சீசன்ல வந்து இந்த மணி பாக்ஸ் அந்த மாதிரி டாஸ்க் வச்சாங்கல்ல, வெளியே பெட்டியை வச்சுட்டு ஓடி போயிட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. முத்துக்குமரன் இப்பவும் பார்த்தீங்கன்னா எப்பயாவது கொஞ்சம் லோவா இருந்தால் அந்த வீடியோ பார்ப்பேன், பாருங்க டைம் கிடைச்சா. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மணி இவர் முத்துக்குமரன் தான் போயிருப்பா. அப்படி அது வந்து அவர் தான் டைட்டில் வின்னர் ஆக போறாரு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு. அந்த டைம்ல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குல்ல, டைம்ல வரலன்னா அவுட்டு, அப்ப போய் அந்த மணி பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பா அப்படி. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெரிய ரிஸ்க் மொமெண்ட் அது டாஸ்க்ல நடந்தது, அது மாதிரி வச்சாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா ஏன் இந்த சீசன் வரலாற்றுலயே அந்த கதவுக்கு வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்தது பார்த்தீங்கன்னா, அதாவது ரீஎன்ட்ரி எவிக்ஷன் வேற அது. அப்படி இல்லாம வெளியே போயிட்டு உள்ள வந்த முதல் கண்டஸ்டன்ட் சாண்ட்ரா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.